என்னப்பா நீ சொல்றது ஆச்சரியமா இருக்க. ஆமாப்பா, மாதவி தான் இத்தனை நாளா மருமகளா இருந்திருக்கா. அடாடாடாடா, பழ நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆச்சு. பிரதாப்பு அவ பேர்ல உயிரே வச்சிருக்கிறான். உண்மையை சொல்லி மறுபடியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். அவசரப்படாதப்பா. ஓடி போனவதான் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அப்புறம் மனசு மாறினாலும் மாறிடும். அப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற? எனக்கு அதான் புரியல. பிரதாப் அப்பா கிட்ட சொல்லி ஆக வேண்டியதை கவனிப்போம். மாதவின்னா என்ன, ராதான்னா என்ன, பேர்ல என்னப்பா இருக்கு? மனசு ஒத்து போனா சரிதான். நானே பிரதாப்பை கூப்பிட்டு பேசுறேன். நீ ஒண்ணும் குழப்பாத, எல்லாம் சரியாயிடும். வா, நமக்கு தெருவில் நின்று பேசியே பழக்கமா போச்சு. என்னங்க திடீர்னு போன் கால்? வா பிரதாப், நினைச்சேன் வந்துட்டேன். என்னங்க நாளுக்கு நாள் என் உடம்பு மோசமாகிட்டே போகுது. நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. கவலைப்படாம இருக்க முடியுமா? நான் திடீர்னு தலையை போட்டுட்டா என் குடும்ப கதி என்ன ஆகுறது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியா? என்னங்க? உன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ண? நல்ல முடிவுதான். சொல்லுப்பா. அதுக்கு உங்க சம்மதம் வேணும். என் சம்மதமா? ராதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அத சொல்லத்தாம்பா நான் உன்னை கூப்பிட்டேன். முதல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர வச்சுடு. ஓகே. என்ன ராதா, தனியா நின்னுட்டு இருக்கீங்க? இந்த அழகான மேகங்கள் மலையை தழுவிட்டு போறத பாத்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. உன் அழகான மேனியை தழுவ ஒரு தென்றல் வரப்போகுது. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சாச்சு. நோனோ, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்று விதவையானவளை மறுமலாக்கிக்க நான் முட்டாள் இல்ல. ஏன் அவசரப்படுற? நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. நான் ஏதாவது சொன்னா உனக்கு பாதகமா சொல்லுவேனா? பிரதாப்புக்கு ஒரு பொண்ணை சிபாரிசு பண்றேன்னா சாதாரணமா சொல்லிட மாட்டேன். அவன் உனக்கு மட்டும் மகன் இல்ல, எனக்கு மகன் தான். பிரதாப்போட அப்பா, நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. என்ன பாக்குற? மகாலட்சுமி மாதிரி பொண்ணு, இவளே அப்படி சொல்லிட்டோமே யோசிக்கிறியா? இவ வேதாச்சலம் வளர்ப்பு மக மாதவி மாதிரியே. மாதவி என்ன, மாதவியே தான். கல்யாணத்தப்ப ஓடி போன பொண்ணு. அவ செய்த தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சிட்டா. அத மறந்துடு. பிரதாப்புக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது, தெரியவும் வேண்டாம். இத பாரு, பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நீயே சொல்லிட்ட, தட்ட முடியுமா? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். ஹலோ, யார் பேசுறது? நான் மீனா பேசுறேன். மீனாவா? என்ன கண்ணு? ராதா அம்மாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? யார் மாப்பிள்ள? பிரதாப். கல்யாணம் பிரதாப்போடவா? நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன். ஐயோ, இங்க ஏன் வந்தீங்க? ஒண்ணு பார்க்கத்தான். யாராவது பார்த்தனா எங்கது என்ன ஆகும்? யாரும் பார்க்க மாட்டாங்க, பயப்படாத. ஆமா, இந்த பாலை யாரு கொண்டு போற? அம்மாவுக்கு. ராதா அம்மாவுக்கு. ராதா அம்மாவுக்கு? இப்ப கொண்டு போ. மாட்டேன், எனக்கு பயமா இருக்கா. பயமா இருக்கா? பயமா? ஓ, இன்னும் பயமா? இந்தாங்க அம்மா பால். ஐயா கொடுத்தாச்சா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொன்னா விட்டுறதா? சரிங்க, வச்சுட்டு போ. வாம்மா, இப்படி உட்காரு. அது அப்படி வை. ராதா, இந்த பத்திரத்தை ஜாக்கிரதையா வச்சுக்க. ராஜாவுக்கு 21 வயசு ஆற வரைக்கும் இதையெல்லாம் நீ தான் வச்சு காப்பாத்தணும்.
இப்ப என்னாச்சு? ஏன் இதெல்லாம்? ராதா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் என்ன நடக்கும்னு எப்படி சொல்றது? நான் என்னைக்கும் இந்த வீட்டு பொண்ணுதான். இப்ப சொல்லுவேன். அப்புறம் புது சந்தோஷத்துல குழந்தை ராஜாவை மறந்துடாத. ராஜா என்னைக்கும் ஏன் குழந்தைதான். ஊருக்கு போன கமலாவுக்கு தந்தி கொடுத்துருக்கேன். அவளும் சீக்கிரம் வந்துடுவேன். இந்தாங்க பால். இனிமே நான் ஆனந்தமா தூங்குவேன். காஃபி ரெடி. காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஏந்திருங்க. ஏந்திருங்கண்ணா. மீனா, ராமு. ஹலோ டாக்டர், நான் ராதா பேசுறேன். நீங்க இங்க உடனே வரணும். யார் இருக்காரா? ரயில் விபத்துல கிடைச்ச பெட்டிய நீங்க வந்து வாங்கிக்கல. நாங்க பெட்டியை திறந்து பார்த்ததுல கோபிநாத் மருமகன் நீங்க இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆள் மாறாட்ட குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ண உத்தரவு. என்னடா ஏன் டெலிபோனை பாதியிலே கட் பண்ணிட்ட? இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன நடந்தது? என்னம்மா, என்னாச்சு சொல்லு. அங்கிள் உடம்புக்கு. ஐயோ, வா பார்க்கலாம். கோபிநாத் ராத்திரி என்ன சாப்பிட்டாரு? பால். யார் கொடுத்தது? நான்தான். சைனட் ஸ்மெல் வருது. விஷங்க அந்த பாலை சாப்பிட்டு தான் கோபிநாத் இறந்திருக்கணும். டாக்டர், இது போலீஸ் கேஸ். எஸ், நீங்க விசாரணைக்கு வரணும். உள்ள யாரையும் அலோ பண்ண வேணாம். எஸ் சார். ஒண்ணு இல்ல, பயப்படாம போயிட்டு வாங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? கோபிநாத் நம்ம விட்டு போயிட்டான். ஐயோ, என்னங்க? சார், ராதாவை பெயில ரிலீஸ் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கோபிநாத் விஷம் சாப்பிட்டதால இறந்திருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இட்ஸ் a big offense. நீங்க கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணா வெளியே அனுப்ப முடியும்.
எப்படி இங்க வந்தது? பயங்கரமான விஷமா தெரியாச்சே. நான் சொல்றேன். என்னடா சொல்றேன்? மீனா இத தோட்டத்துல புதைச்சிட்டு இருந்தா நான் பார்த்து தோண்டி எடுத்துட்டு வந்தேன். மீனா, யார் கொடுத்தது? இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். நான் விசாரிக்கிறேன். இங்க வா. எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பின்ன ஏன் இத தோட்டத்துல புதைச்சிக்கிட்டு இருந்த? கைலாஸ் கொடுத்தாரு. கைலாஷ்? நானே தான். ரோசி டார்லிங், நம்ம மேல யாராவது சந்தேகப்படுறதுக்கு முன்னால நாம அந்த ஊரை விட்டு போய் ஆகணும். ஆமா, நாம எந்த கண்ட்ரிக்கு போறோம்? அமெரிக்கா, இங்கிலாந்து, துபாய், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போலாம். அங்க யாரோட பயம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். வெரி குட். புரியுதா? பாய்சன் பாட்டில், விஷம். நீ கோபிநாத்தை கொலை பண்ணதுக்கு சாட்சி. நானா? நான் மாதவியை கொல்றதுக்காக கொடுத்தேன். அது எல்லாத்தையும் வந்து போலீஸ்ல சொல்லு. Get up.
ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம் நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம் ராகம்